ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நள்ளிரவு சேனல். இது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் ஆண்களை இதயத்தின் வழியாக நிறைய கதைகள் படிச்சிருப்பீங்க. ஆனால் இது ஒரு பெண்ணின் சுவாசத்தின் கலந்த ஒரு சிறு கதை. எப்போவும் காலேஜ் முடிஞ்சது வீட்டுக்கு கிளம்புற சராசரி பொண்ணுங்க மத்தியில் நானும் ஒருத்தி தான் இருந்தேன். நேற்றுக்கு வரைக்கும். இன்னைக்கு 7 மணி ஆக போகுது. மழை விடாமல் வேலை காட்டுகிறது. நான் காலேஜ் கிரவுண்டில் தனியாக உட்கார்ந்திருந்தேன். மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கும். போன வருஷம் காலையில் நேரம் பரபரப்பு கிளம்பி பஸ்ஸுக்கு வந்துட்டு இருந்தேன். அவ்வளோ கூட்டத்தில் யாரோ என் கண்காணிக்க மாதிரி எனக்கு உணர்வு அப்போதான் தெரிஞ்சிச்சு. அப்போ தான் அவனை பார்த்தேன். 2 பேர் நடுவுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருந்தான். பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் என்னை பார்த்ததும் தெரிஞ்சு போச்சு. இன்ஜினியரிங் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அந்த பையன். அந்த பஸ்ஸில் அவன் தனியாக தெரிஞ்சான். காரணம் அவ்வளோ கருப்பு. என் பக்கத்தில் நிறைய பொண்ணுங்க அவனை பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவன் காலேஜ் இறங்கலை, ஆனால் என்னை பார்த்துக்கிட்டே கூட வரான். என் காலேஜில் வந்ததும் நான் இறங்கினேன், அவனும் இறங்கினான். நான் காலேஜ் கேட்டு பக்கத்தில் போகும்போது வேகமாக வந்து அவன் கையை நீட்டி, உங்கள் செயின் என் கீழே கடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னான். பஸ்ஸில் தவறி விட்டீங்க, அதை கொடுத்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். உங்ககிட்ட கொடுத்தடும் போய்கிட்டே இருந்தான். என் மனசில் ஓட பல விஷயங்கள் தப்பாக போச்சு. அன்னைக்கும் தேங்க்ஸ்னு சொல்ல தோணலை, மறுநாள் சொல்ல இருக்க முடியல. அவன் வருவான் காத்திக்கிட்டே இருந்தான். ஆனால் வரவே இல்லை. 3வது நாள் பஸ்ஸில் போகும்போது அவனோட காலேஜ் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தான். நான் இறங்கிட்டேன். அவன்கிட்ட போய், ஹாய், ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் என் பேர் அதுல்யா, நான் MBA படிக்கிறேன் ஸ்டூடெண்ட் என்றது. அவன் கிளம்பிட்டான். சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிட்டான். நானும் காலேஜுக்கு போயிட்டேன். அவன் கூட சொல்ல 1 மாதம் கழித்து நான் என் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயிலில் பிரகாத்தை சுற்றி வரும்போது அவன் தனியாக உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். சாம்பிட்ட கும்பிட்டு வரும்போது நாங்கள் எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிடும்போது அவன் ஞாபகம் எனக்கு வர ஆரம்பிச்சுது. அவனுக்கு சாப்பாடு கொடுத்தேன். முதலில் மறுத்தான். வற்புறுத்தி சாப்பிட வச்சேன். அவன் பேர் கேட்டேன். என் பேர். நிமிர்ந்து பார்த்தான். சரண் என்னும் சொல்லிட்டு அவன்கிட்ட, நான் பார்க்கும்போது எல்லாம் ஏண்டா தனியாகவே இருக்கிற என்றதும் சரணுக்கு கருப்பாக இருக்கிறது தப்பா? ஊனமானவங்களை கூட பாவம் பார்க்குறாங்க. கருப்பாக இருந்தால் கிண்டலாக்கி நினைக்கிறாங்க. இந்த கருப்பு எனக்கு வரம் தான். இது எங்கள் அம்மா தந்தது. எனக்கு வரம் தெரியறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. நான் எப்போவும் கண்ணாடி பார்த்தாலும் என் முகத்தில் என் அம்மாவை பார்க்குறேன். அதனால தான் என் கலரை பற்றி யார் பேசுனாலும் பிடிக்காது என்றதும் அவன் முன்னாடி புதுசாக தெரிஞ்சுது. அவனுக்கு 4 பஸ்ஸு அவனும் நானும் பஸ்ஸில் பார்த்து சிரிச்சுக்குவோம். ஆனால் பற்றி யாராவது பேசினாலும் கோபமும் பயங்கரமாக வரும். என்னை பஸ்ஸில் என் ஃப்ரெண்டு பேசினா திட்டி தீர்த்துருவான். எங்களுக்கு ஒரு அழகாய் நட்பு இருந்தது. வேர் விட்டு வளர்ந்தது. என்னோட பிறந்த நாளுக்கு 550 ரூபாய் சேலை வாங்கி தந்து, இந்த பரிசை நான் டைம் வேலை பார்த்து சம்பாதித்தேன் சொன்னதும், பிறகு நாளைக்கு இதான் நீ கட்டிக்கிட்டு வரணும் மொபைலை இயற்கை வந்தான். நான் மாப்பிள்ளை எனக்கு கல்யாணம் பேச ஆரம்பித்தாங்க. கல்யாணம் முடிச்சதும் அப்புறம் நீ படிச்சுக்கோன்னு சமாதானப்படுத்தி சம்மதிக்க வச்சாங்க. மறுநாள் அவன்கிட்ட சந்தோஷமாக சொன்னான். அவள் என்னை பார்த்ததும், நாளைக்கு அதான் நீ கட்டி இருந்தேன். ஃபைனல் இயர் வந்து விட்டது. நல்ல மாப்பிள்ளை வரன் கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சதும் நீ அப்புறமா படிச்சுக்கோ அப்படின்னு சமாதானம் பண்ணி சொல்லி வச்சாங்க. மறுநாள் அவன்கிட்ட சந்தோஷமாக சொன்னான். அவன் என்னை பார்த்ததும், நாளைக்கு நான் வாங்கி தந்த சேலையை கட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிட்டான். மறுநாள் சேலை கட்டிக்கிட்டு வா அவள்கிட்ட பேசினான். சின்ன மௌனத்தில் பின்னால் எப்படி தோணுச்சு எனக்கு தெரியல. உன் செயின் பஸ்ஸில் விழுந்ததும் அப்போவே கொடுத்துருக்கணும்னு போல இருந்தது. ஆனால் உன் முகத்தில் பார்த்ததும் அடுத்த நிமிஷமே அப்படியே தோணலை. உன் மேலே வந்த ஈர்ப்பு தப்பாக தெரிஞ்சுது. அதான் பஸ்ஸில் வரல. ஆனால் நீ என்னை தேடி வந்ததும் மனசில் அழைப்பாக ஆரம்பிச்சிச்சு. படிக்க முடியல. ஆனால் அதனால தான் கோயிலுக்கு போய் படித்தேன். அங்கேயும் நீ என் மனசை உடைச்சிட்ட. யார்கிட்ட பேசாத வார்த்தைகளை உன்னைக்கிட்ட நான் வந்து விழுந்துருச்சு. இன்றைக்கும் நான் படித்து நல்லா சிரித்தேன்.
எல்லாமே நீ எனக்குள் இருக்கிறதுனால தான். நாளைக்கு இதே இடத்துல உன் பாதையில் சொல்லிட்டு போ. நாளைக்கு இதே இடத்துல வந்து உன் பதிலை சொல்லிக்கிட்டு போ. எனக்கு இழப்பு புதுசு இல்லை. அவன் சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். எந்த விதமான உணர்வும் இல்லாமல் அங்கேயே உட்காந்துட்டேன். இப்போ அவன் வாங்கி தந்த உரசும்போது அனல் பற்றி எரிந்தது. வீட்டுக்கு போனதும் யார்கிட்டும் பேச தோணலை. சாப்பிடவும் தோணலை. தூக்க தோணலை. மறுநாள் விடிஞ்சதும் இந்த சேலையில் அவன் மூஞ்சிலே வீசும் உன்னை பிடிக்கல என்னும் சொல்ல தோண காத்திருந்தேன். சாயந்தரம் வந்தது. சேலை எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு கிரவுண்டில் போய் காத்திருந்தேன். மழை விடாமல் பெய்ந்தபடியே இருந்தது. எனக்கு வீட்டுக்கு போக தோணலை. நனைந்தபடியே காத்திருந்தேன். அவனும் வந்தான். என் கண் முன்னாடி என் கண்கள் நேருக்கு நேர் பார்த்தான். சொன்னதும் சொல்லிது. என் தம்பி மாதிரி நினைச்சேன். சொல்லவும் போயிறியா என்ன? இல்லை, என்னை எவ்வளோ பிடிக்குன்னு கேட்க போறியா என்னும் சொன்னது கோபத்தில் உச்சத்தில். அப்படியே அவன் இறுக்கி கட்டி பிடிச்சிட்டேன். பேச தோணலை. அழுகுதான் வந்துச்சு. எனக்கு தெரியல. எனக்குள்ளே கிடந்த காதல் அவனுக்கிட்ட எடுத்துக்கிட்டேன். ஆனால் விட்டு விலக மனசு வரல. காலம் பூர்ணம் அவனோட தான் கூடி வாழ எனக்கு ஆசை தோணிடுச்சு. யாருக்கும் வந்தால் எண்ணம் காதல் உண்மையாக இருந்தபோது கண்ணாடி பார்ப்பது இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.